உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். உண்டா யாரா உண்டா யாரா திருவண்ணாமலையில் ஏற்பட்ட பாறை மற்றும் மண் சரிவிலிருந்து மீட்பதற்கான பணிகள் ஒருபுறம் சென்று கொண்டிருக்க மற்றொருபுறம் மேலும் ஒரு இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் குருதண்டபாணி. குருதண்டபாணி, வணக்கம். மேலும் ஒரு மண் சரிவுன்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். இது எந்த பகுதியில் நடைபெற்றது? அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? விரிவான தகவல்கள் குருதண்டபாணி. கடந்த 2 நாட்களாகவே திருவண்ணாமலை பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக வஉசி நகர் 11வது தெருவில் அதாவது அண்ணாமலையார் மலையின் கீழ் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் மண் மற்றும் பாறைகள் சரிந்தது. இதில் ஒரு வீட்டின் மீது மண் மற்றும் பாறைகள் சரிந்த நிலச்சரிவு ஏற்பட்டதன் காரணமாக கணவன் மனைவி உட்பட 5 குழந்தைகள் என 7 நபர்கள் அந்த நிலச்சரிவில் புதைந்து சிக்கியுள்ளனர். தற்போது அவர்கள் மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று காலை முதலே இந்த மீட்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட ஒரு 100 மீட்டருக்கு முன்பாக சோமவார குளம் என்ற ஒரு குளம் ஒன்று அமைந்துள்ளது. அந்த குளத்தின் பின்புறமாக மலையில் இருந்து மண் சரிவு ஏற்பட்டதால் மலையில் இருந்து வந்த மண், அதாவது நீரும் மற்றும் பாறாங்கற்கள் உருண்டு அந்த பகுதி வழியே உருண்டு ஓடி வந்ததை கண்டு அச்சமடைந்த பொதுமக்கள் பதறியடித்து அங்கிருந்து அலறி துடித்து ஓடினார்கள். இதை கண்டதும் அதிகாரிகள் உடனே அப்பகுதியில் போக்குவரத்து தடை செய்து பொதுமக்கள் யாரும் அந்த பகுதிக்கு செல்லாதவாறு தடுத்து நிறுத்தினர். மேலும் இந்த மண் சரிவு எதனால் ஏற்பட்டது, எந்த வகையில் ஏற்பட்டது என அதிகாரிகள் தீவிர ஆலோசனை செய்து வருகிறார்கள். குருதண்டபாணி, அடுத்தடுத்து அங்க மண் சரிவு ஏற்படக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் நிறைய வீடுகளும் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேறு இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? அதுக்கு ஏதேனும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக. அதாவது ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் கீழ்ப்பகுதியில் வசிக்கும் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர், அதாவது ஒரு 100க்கும் மேற்பட்டவர் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு அருகில் உள்ள
பள்ளிகளில் வந்து தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்து வருகிறது. தற்போது இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட ஒரு 100 மீட்டருக்கு முன்பாகவே மற்றொரு நிலச்சரிவு ஏற்பட்டதனால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களை வந்து பாதுகாப்பு கருதி அவர்களுக்கு ஏதேனும் மேலும் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுமா என்ற வகையில் வந்து அதிகாரிகள் வந்து அங்கு வந்து தீவிர வந்து ஆலோசனை செய்து வருகிறார்கள். மேலும் வந்து அந்த பகுதியில் இருந்து தற்போது வரை யாருமே வந்து வெளியேற்றப்படவில்லை. இது வந்து எப்படி ஏற்பட்டது என்றால் அந்த மலையில் இருந்து வந்து தண்ணீரும் பாறை கற்களும் உருண்டு வந்து அந்த குளத்தின் பாதை வழியாக வந்ததனால் வந்து அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. இருப்பினும் அந்த பகுதியில் அதிகாரிகள் முகாமிட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். குருதண்டபாணி, ஏற்கனவே அந்த மண் சரிவு ஏற்பட்ட இடத்துல மீட்பு படையினர் வந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ இன்னொரு இடத்துலையும் மண் சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில கூடுதலாக மீட்பு குழுவினர் வரவழைக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதிகாரிகள் தரப்புல ஏதேனும் சொல்லியிருக்காங்களா? அதாவது தற்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரிடர் குழு வந்து ஒரு 30 பேர் கொண்ட ஒரு பேரிடர் குழு மற்றும் கமாண்டோ படையினர், தீயணைப்பு வீரர்கள் என அந்த பகுதியில் வந்து அந்த மண் சரிவில் பொதிந்துள்ள 7 நபர்களை மீட்கும் முயற்சியை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது அந்த முயற்சியில் வந்து சிறிது வந்து தோய்வு ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் மழை வந்து தொடர்ந்து பெய்து வரும் நிலையிலும் அங்கு மண் தன்மை வந்து லூசாக உள்ள காரணத்தினாலும் வந்து அந்த மண்ணை வந்து தோண்டி எடுக்கும் பணிகள் வந்து சிறிது தோய்வு ஏற்பட்டுள்ளது. மேலும் வந்து இந்த மீட்பு பணிக்காக வந்து இந்த பாறையின் தன்மையை அறியும் வகையும் பாறையின் கீழே வந்து உருண்டு அதாவது மிகப்பெரிய ஒரு 400 டன் எடை கொண்ட ஒரு பெரிய கருங்கல் பாறை வந்து தற்போது வந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தின் முன்பாக உள்ளது. அந்த பாறை உருண்டு மேலும் அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்ற வகையில் வந்து ஏற்காட்டிலிருந்து சிறப்பு வல்லுநர்களும் மற்றும் சென்னை ஐஐடியிலிருந்து பிரபாகரன், பூமிநாதன் ஆகிய வல்லுநர்களும் நிலச்சரிவு ஏற்படுத்தியுள்ள இந்த இடத்திற்கு விரைந்து வந்துள்ளார்கள். இவர்கள் வந்த பின்னரே வந்து அந்த நிலத்தின் தன்மையை ஆய்வு செய்து மேலும் அந்த பாறைகள் உருவதாக தக்க போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அதன் பின்னரே வந்து இந்த நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் வந்து நடைபெறும் என்றும் இந்த பணிகள் வந்து நாளை வரை தொடரலாம் என வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பேட்டி அளித்துள்ளார். குருதண்டபாணி, ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன், திருவண்ணாமலையில இன்னும் மழை பெஞ்சுகிட்டு இருக்கா? எந்த அளவுல இருக்கு? இல்ல, நேற்று இரவு முதலே வந்து மழை வந்து விட்டு மிதமான ஒரு மழை பெய்து வருகிறது. இருப்பினும் கடந்த 2 நாட்களாக பெய்த இந்த கனமழை என்பது வந்து இன்று வரை வந்து மலையில் இருந்து அதிக அளவிலான நீர் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து தெருக்களில் ஆறாக ஓடி வருகிறது. இதனால் வந்து மலைகளில் பல்வேறு இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா மண்ணின் தன்மை வந்து அந்த லூசாக இருந்த காரணத்தினால் வந்து பாறைகள் சரிந்து விடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதனாலேயே தற்போது வந்து 2வது அந்த நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இத்தகைய நிலச்சரிவு ஏற்படாத வகையில் எந்தெந்த பகுதியில் அபாயகரமாக உள்ளது என அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். நன்றி குருதண்டபாணி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.